ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காயத்ரி கௌசல்யா. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே கீரை கடையெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. எங்கள் அம்மா கீரை கடைஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்களுக்குமே ஃபஸ்ட்லாம் பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாக. எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்னா அந்த மெத்தடில் வாங்க பார்க்கலாம். கொழுந்தான முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி உருவி வச்சுக்கோங்க. ரொம்பவும் கீரை முத்தி இல்லாமல் கொழுந்தான கீரையாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீரை கடையில் செய்யும்போது ஒரு மரத்தோட கீரையும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. காரம் பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க வேக வைக்கிறதுக்காக. பருப்பு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பருப்பு, பாசி பருப்பும் கூட சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு ஊற வைக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அடுத்த தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பருப்பு வேக வச்சது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பருப்பு முழுசாக வெந்ததுக்கப்புறம் கீரை போடாதீங்க. கொஞ்சம் முன்னாடியே கீரையை சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக வெந்து வரது கரெக்டாக இருக்கும். கீரை ரொம்பவும் கலர் மாறிட்டால் டேஸ்ட் மாறிடும். ரொம்பவும் பச்சையாக இருக்கக்கூடாது. ஒரு மிடில் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்க மாதிரி அப்போ எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா தான் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வடவம் போட்டு தாளிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை கடையல் தயார். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.